நமஸ்காரம். இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி. நம் சங்கடங்களை எல்லாம் தீர்க்கும் சங்கரி மைந்தன் விநாயகரை பற்றி நாம் இன்று காண்போம். ஒரு சின்ன கதை, அவ்வளோதான். சந்திரன் தன்னுடைய ஒளியை இழந்து கணபதியை வேண்டிய கதை. எதனால் அப்படி தன்னுடைய ஒளியை சந்திர பகவான் இழந்தான் என்பதை பார்ப்போம். கைலை மலையில் பிள்ளையார், அதாவது விநாயக பெருமான், பக்தர்கள் நாமெல்லாம் படைத்த நெய்வேத்தியம் இருக்கும் இல்லையா, அதை சாப்பிட்டுட்டு இருந்தாராம். தன்னுடைய தும்பிக்கையால் எடுத்து எடுத்து ஆசையோடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். அதுவும் கொழுக்கட்டைனா ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாராம். இதை கண்ட சந்திரனுக்கு ரொம்ப சிரிப்பு வந்துதான். ஏளனமாக பார்த்து சிரித்தானாம். உடனே கோபம் வந்துடுது. யாருக்கு தான் கோபம் வராது இல்லையா? நம்ம சாப்பிட்றத கிண்டல் பண்ணால் எல்லாருக்குமே கோபம் வரும் தானே. அதே மாதிரி விநாயக பெருமானுக்கும் கோபம் வந்துதான். என்ன நீ பரிகாசம் பண்ணுறியா, அதனால் உன்னோட ஒளி மங்கி போகணும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாராம். சந்திரன் உடனே தன்னுடைய ஒளி அதை இழந்து போனான். அதனால் மங்கி போனதுனால தேவர்களுக்கு கிடைத்து வந்த அமுதம் கிடைக்கல. தேவர்களுக்கெல்லாம் வருத்தம் உண்டாயிடுச்சு. என்னடா அது இப்படி நடந்து போச்சு, நமக்கு அந்த சந்திரனுடைய ஒளியினால தானே நமக்கு அமுதம் கிடைத்தது, அந்த அமுதத்தை நம்ம சாப்பிட்டோம், ஆனால் இப்போ அது கிடைக்கலையே, இந்த அமுதபானம் கிடைக்காம நம்ம கஷ்டப்படுறோமே அப்படின்னு மனம் வருந்தினார்களாம் தேவர்கள். உடனே அந்த ஆணை முகத்தான் கஜானனன் அவன்கிட்ட போய் வேண்டினார்களாம். தங்களுடைய மனக்குறைகளை சொல்லி புலம்பினர். உடனே மனசு இறங்கி போன விநாயகர் என்ன பண்ணாராம், ஆணை முகத்தவன், சந்திரனுடைய ஒளி மீண்டும் பிரகாசம் அடையும், சந்திரன் இனி ஒளியுடன் உலாவுவான் என்று சொன்னாராம். அது மட்டும் இல்லை, நான் கொடுத்த வாக்கை மாறக்கூடாதுல்ல, அதனால் ஆவணி மாத அமாவாசைக்கு பின்வரும் 4வது திதியான சதுர்த்தி அன்று சந்திரனை யாரும் பார்க்கக்கூடாது. அன்றைய தினம் எம்மை வழிபடுவோர் அனைத்து நலன்களும் கிடைக்கப்பெற்று நலம் பெறுவர் என்று ஆசி கூறினாராம். இதை அறிந்த சந்திரன், அப்பாடா, நமக்கு சாப விமோக்ஷனம் கிடச்சதுடா அப்படின்னு சொல்லிட்டு விநாயக பெருமானை குறித்து 22 ஆண்டுகள் தவம் இயற்றினாராம். விநாயகரை போற்றி துதித்தானாம். அவனது தவத்தை கண்டு மகிழ்ந்த விநாயகர், சந்திரனே, சதுர்த்தி நாட்களில் பக்தர்கள் உன்னை வணங்காமல் போனாலும் அன்று மாலை வேளையில் என்னையும் உன்னையும் சேர்த்து வணங்கும் விதமாக உன்னுடைய அமுத கலைகளில் ஒன்று எனது சிரசு முடியில் விளங்கும். அன்று நம்மை வழிபடுவோர் வாழ்க்கை நலமுடன் சிறக்கும் என்று கூறி சந்திரனின் ஒரு அமுதக்கலையை தமது சிரசில் சூடிக்கொண்டாராம். சந்திரனுக்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் மனமுருகி விநாயக பெருமானை வேண்டிக் கொண்டார்களோ அத்துணை பேர்களுக்கும் அவர்களது சங்கடங்களை நீக்கி நல் வாழ்க்கையை அருள்பவர் விநாயக பெருமான். இன்றைய தினம் அவரை குறித்து வணங்கி நம் சங்கடங்களையெல்லாம் தீர்த்து தடைகள் நீங்கி வாழ்வில் முன்னேறுவோம். நன்றி.